வணக்கங்க. என்னைக்காவது ஒரு நாளைக்கு நமக்கு வாய் சப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த டைமில் ஏதாவது டேஸ்டியாக சாப்பிடணும் போல் இருக்கும். அந்த மாதிரி டைமில் இந்த தொக்கை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நமக்கு வாய்க்கு புத்துயிர் கிடைச்ச மாதிரி இருக்கும். அது எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். செய்கிறது ரொம்ப ஈஸி தாங்க. வாங்க எப்படி செய்கிறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 5-6 நெல்லிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். நல்ல பெரிய நெல்லிக்காவா. அதை கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு வாணலி அடுப்பில் வச்சு 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் இந்த மாதிரி கட் பண்ணால் போதுமானது. கடுகை நம்ம லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். பொரிய ஆரம்பித்த உடனேயே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. ரொம்ப நேரம் விட்டோம்னா ரொம்ப கருகிரும். இப்போ ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா அரைச்சாச்சு. இப்போ நான் இதில் தனி மிளகாத்தூள், காஷ்மீர் மிளகாத்தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற நெல்லிக்காவை சேர்த்துக்கலாம். நான் ஏன் இதை பொடிகளை அடியில் சேர்த்தேன்னா மேலே வந்தால் தெரிக்கும், அதுக்காக தான். இப்போ போய் தண்ணி சேர்க்காமையே நான் ஃபஸ்ட்டு அரைக்கலாங்க. தேவைப்பட்டால் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெல்லத்தை நல்லா பொடிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து அரைச்சிடலாம். பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மூத் பேஸ்ட்டாலாம் வராது. இந்த மாதிரி குறகுறப்பாக தான் இருக்கும். ஒரு பாத்திரத்தில் அடுப்பில் வச்சு நிறையா நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சோன்னா கடுகு போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை எடுத்து உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விடலாம். நம்ம ஊற்றி இருக்கிற எண்ணெயெல்லாம் நல்லா உள்ளே உறிஞ்சி எடுக்கிற வரைக்கும் நல்லா கிளறலாம். இப்போ மூடி போட்டு அடுப்பை சிம் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் விடலாம். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. கொஞ்சம் லைட்டாக அடி வேறு பிடிச்சிருச்சு. நீங்கள் செய்யும்போது இந்த மாதிரி செய்யாமல் அடி கனமான பாத்திரமாக வச்சுக்கோங்க. இப்போ உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு திரும்ப தனி மிளகாத்தூள் போடுறேன். காரம் பத்தலை. அப்புறம் பெருங்காயம், கொஞ்சம் உப்பும் சேர்க்க போகிறேங்க. உப்பும் பத்தலை. நல்லா கிளறிக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். ஃபுல்லாக நல்லெண்ணெய் தாங்க ஊற்றிருக்கோம்.
அவ்வளோதான், நல்லா கிளறியாச்சு. இப்போது நான் ஒரு லெமனை புளிஞ்சு வச்சுருக்கேன். புளிப்புக்காக அதை சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ். லெமன் சேர்த்ததுக்கப்புறம் அதிக நேரம் அடுப்பில் இருக்க வேண்டாம், கசப்பேறிடும். சும்மா ஒரு கிளறிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நெல்லிக்காய் தொக்கு ரொம்ப சுவையாக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். டேஸ்ட்டில் எந்த குறையும் இருக்காதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.